இன்னும் உங்களுக்கு கொட்டை கைப்போம் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு தெரியலையா? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்களுக்கு அதை ஈஸியா கிரியேட் பண்றது சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட் வாங்க. இதுல நீங்க கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி லாகின் பண்ணலாம். ஜஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி லாகின் பண்ணலாம். செகண்ட் ஆப்ஷன் தான் யூஸ் பண்றேன். ஜஸ்ட் உங்க மொபைல் நம்பர், மெயில் ஐடி என்டர் பண்ணுங்க. லாஸ்ட்ல வந்து உங்க பின்கோட் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு ஓப்பன் அக்கௌண்ட் கொடுங்க. இப்போ உங்க மொபைலுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அதை என்டர் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து உங்க பேன் நம்பர், ஆதார் நம்பர் என்டர் பண்ணுங்க. பண்ணிட்டு அந்த செக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணுங்க. பண்ணிட்டு ப்ரொசீட் டு வெரிஃபை கொடுங்க. இப்போ உங்க ஆதார் ரெஜிஸ்டர் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அதை என்டர் பண்ணுங்க. பண்ணிட்டு ப்ரொசீட் டு வெரிஃபை கொடுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க, உங்க நேம்லாம் ஃபிட் ஆயிடுச்சு. நேம், உங்க ஆதார் கார்டு, பேன் கார்டு நம்பர் எல்லாம் ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ இங்க ஜஸ்ட் கீழே வந்து பேன் கார்டுல ஃபாதர் நேம் என்ன இருக்கும் அந்த நேம் அப்படியே என்டர் பண்ணுங்க. அந்த ஆக்குபேஷன்ல நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க, ஸ்டூடெண்ட்ஸா அது மாதிரி எல்லாம் செலக்ட் பண்ணுங்க. அது கீழே மந்த்லி இன்கம் செலக்ட் பண்ணுங்க. உங்க சோர்ஸ் ஆஃப் இன்கம் செலக்ட் பண்ணுங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து உங்க மதர் மைதன் நேம் என்டர் பண்ணுங்க. உங்க மதருக்கு வந்து மேரேஜ்க்கு முன்னாடி என்ன நேம் இருந்ததோ அந்த நேம் நீங்க என்டர் பண்ணுங்க. சேமா இருந்ததுன்னு அதே நேம் நீங்க என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு கீழே ப்ரொசீட் கொடுங்க. இப்போ உங்க கரண்ட் அட்ரஸ் இங்கே ஷோ ஆகும். ஆதார் கார்டு வந்து ஃபிச் ஆயிடுச்சு. இப்போ அந்த சேம் அட்ரஸ்ல தான் நீங்க இருக்கீங்கன்னா ஜஸ்ட் அந்த செக் பாக்ஸ் டிக் பண்ணிடுங்க. அது அப்படியே கீழே ஃபிச் ஆயிடும். அப்புறமா கீழே ப்ரொசீட் கொடுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து உங்க அக்கௌண்ட் ஒரு நாமினி ஆட் பண்ணுங்க. இது எதுக்குன்னா சப்போஸ் நம்ம ஏதாச்சும் ஆயிட்டோம்னா இந்த அமௌண்ட்லாம் வந்து அந்த பர்சனுக்கு தான் போகும். அந்த பர்சனோட நேம் என்டர் பண்ணுங்க. இப்போ அந்த ரிலேஷன்ஷிப் ஆட் பண்ணுங்க. லைக் ஃபாதரா மதர், நீங்க யாரை ஆட் பண்றீங்களோ அந்த ரிலேஷன்ஷிப் என்டர் பண்ணுங்க. அவங்க டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுங்க. கீழே வந்து நாமினியோட அட்ரஸ் என்டர் பண்ணுங்க. எல்லாமே என்டர் பண்ணிட்டு கீழே ப்ரொசீட் கொடுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல வரும், அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு எல்லாமே அந்த செக் பாக்ஸ் இருக்கும், டிக் பண்ணுங்க. எல்லாமே டிக் பண்ணிட்டு கீழே ப்ரொசீட் கொடுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க, சூஸ் யுவர் பிளான் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து 3 அக்கௌண்ட் வச்சிருக்காங்க போல. 811 கிளாசிக், 811 சூப்பர், லாஸ்ட்ல வந்து 811 சூப்பர் மெட்டல் டெபிட் கார்டுங்க. ஸோ 811 எல்லாமே ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் தான். ஜஸ்ட் நீங்க ஒன் டைம் டெபாசிட் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதுல கிளாசிக் வந்து 2000, அதே சூப்பருக்கு வந்து 10,000, அதே மெட்டல் டெபிட் கார்டு வந்து 81,100. பட் எல்லாத்துலயும் வந்து மினிமம் பேலன்ஸ் வந்து 0 தான். ஆனா அதோட ஃபீச்சர்ஸும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். லைக் 811ல பாருங்க, கேஷ் டெபாசிட் வந்து 10,000 அது வந்து 1 டிரான்சாக்ஷன் பர் மந்த் தான் பண்ண முடியும். அதே 811 சூப்பருக்கு பாருங்க 2 lakh or 4 டிரான்சாக்ஷன் நீங்க டெபாசிட் பண்ணிக்கலாம். அதே அந்த மெட்டலுக்கு பாருங்க 2 lakh or 4 டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் ATM வித்ட்ராலையும் பாருங்க லிமிட் கொடுத்துருக்காங்க. லைக் 811 கிளாசிக்ஸ்க்கு வந்து பர் டே வந்து 1 lakh தான் நீங்க வித்ட்ரா பண்ண முடியும். ஆனா இந்த ரெண்டு அக்கௌண்ட் 1.5. மற்றபடி டெபிட் அண்ட் ATM கார்டு சார்ஜஸ்லாம் வந்து 811 கிளாசிக் வந்து 399, சூப்பருக்கு ஃப்ரீ, அண்ட் மெட்டலுக்கு வந்து 999 கொடுத்துருக்காங்க. இந்த 811 சூப்பர்லயும் ஃப்ரீலாம் இல்ல, அது ஜஸ்ட் 1 இயருக்கு தான் அது ஃப்ரீ. செகண்ட் இயர்ல அது அகைன் 399 சார்ஜ் பண்ணுவாங்க. அது நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மெட்டல் கார்டுக்கு போனீங்கன்னா உங்க டவுன் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. பை ஒன் கெட் ஒன் மூவி டிக்கெட்டும் ஃப்ரீ இருக்கு. அதெல்லாம் நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல உங்களுக்கு என்ன அக்கௌண்ட் சூட்டபிளா இருக்கும் அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் 811 கிளாசிக் தான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து add 2000 இனிஷியல் ஃபண்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இங்க வந்து கீழே டெபாசிட் 2000 கொடுங்க. இப்போ இதுல நீங்க வந்து போன் பே, ஜிபே யூஸ் பண்ணி பே பண்ணா போதும். ஆல்சோ உங்க பேங்க் அக்கௌண்ட்டே இல்லைன்னா நீங்க ஜஸ்ட் வந்து பே வித் QR கோட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா QR கோட் வரும். ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அக்கௌண்ட் வச்சு நீங்க பே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பேமெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இது எம்பின் என்டர் பண்ண சொல்லும். இந்த எம்பின் வந்து பார்த்து என்டர் பண்ணுங்க. இந்த எம்பின் வச்சு தான் உங்க அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த எம்பின் வந்து பார்த்து என்டர் பண்ணுங்க. அண்ட் இதுலயும் ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க. நம்பர் வந்து சீக்வன்ஸா இருக்கக்கூடாது, நம்பர் வந்து ரிப்பீட்டா ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பார்த்து என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு கீழே வந்து கன்ஃபார்ம் எம்பின் கொடுங்க. இப்போ இங்க ஒரு பாலிசி மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்க அக்கௌண்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக 299 நீங்க பே பண்ணணுமா பர் இயருக்கு. அது வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கீழே வந்து கண்டினியூ வித்வுட் ப்ரொடெக்ஷன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ அவ்வளவு உங்க அக்கௌண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இங்கேயும் உங்க அக்கௌண்ட்டோட CRN நம்பர், இந்த நம்பர்லாம் நோட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சுதான் நீங்க இந்த ஆப்ல ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இங்க கீழே வந்து கம்ப்ளீட் KYC கொடுங்க. வந்து KYC கம்ப்ளீட் ஆனாதான் நீங்க மேக்ஸிமம் பேலன்ஸ் வந்து 1 lakh வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். இப்போ இங்க கீழே கம்ப்ளீட் KYC கொடுங்க. இப்போ நீங்க KYC வந்து வீடியோ KYC மூலியமா பண்ணிக்கலாம். ஒரு புக் அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கே வந்து பர்சன் வந்து KYC கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இப்போ நான் இங்க ஜஸ்ட் ஸ்டார்ட் வீடியோ KYC கொடுக்குறேன். இந்த வீடியோ KYC பண்ணணும்னா உங்க கையில வந்து பிசிக்கல் ஒரிஜினல் பேன் கார்டு இருக்கணும். ஒரு பிளாங்க் பேப்பர்ல வந்து சைன் பண்ணிருக்கணும். அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இங்க வந்து கோ டு வீடியோ KYC கொடுங்க. இப்போ அகைன் வந்து உங்க ஆதார் கார்டோட அட்ரஸ் வந்து ஷோ ஆகுது. அது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு கீழே ப்ரொசீட் கொடுங்க. இப்போ இங்க வந்து பிசிக்கல் டெபிட் கார்டு வேணுமான்னு கேக்குறாங்க. வேணும்னா இயர்லி வந்து 400 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி வந்து நீங்க ஜிபே போன் பே மட்டும் யூஸ் பண்றீங்கன்னா நார்மல் இதுல அந்த ஆப்ல விர்ச்சுவல் டெபிட் கார்டு வந்துடும். நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு எனக்கு பிசிக்கல் கார்டு நீட் இல்லை. ஸோ இங்க வந்து நான் நோ ஆப்ஷன் செலக்ட் பண்றேன். அப்புறம் கீழே கன்ஃபார்ம் கொடுங்க. இப்போ அகைன் வந்து இங்க டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல இருக்கு. அதை படிச்சு பார்த்தது செக் பாக்ஸ்லாம் டிக் பண்ணுங்க.
பண்ணிட்டு அக்ரி அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. இப்போ இங்க வந்து உங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ண சொல்றாங்க. லைக் ஒரிஜினல் பேன் கார்டோட போட்டோ எடுத்து அதை அப்லோட் பண்ணுங்க. அண்ட் உங்க ப்ரொஃபைல் பிக்சர் கிளிக் பண்ணி அதுவும் அப்லோட் பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட் உங்க சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுங்க. ஸோ அதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து வீடியோ கேவைசி இருக்கும். பர்சனலாக வந்து உங்க பேன் கார்டு செக் பண்ணுவாங்க. அந்த பிளாங்க் பேப்பர்ல சைன் போட சொல்லுவாங்க. அதெல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா உங்க கேவைசி ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடும். சப்போஸ் உங்களுக்கு ஆன்லைன்ல கேவைசி ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்க டேரக்டா உங்க நியர்பை கோட்டக் பிரான்ச்லயும் போய் விசிட் பண்ணி கேவைசி கம்ப்ளீட் பண்ணிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோல சேர்த்து பார்த்து நன்றி.